பாருங்கள் ஹேண்ட் எப்படி மேக் பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஹேண்ட் மேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பால் ஷேப் மாதிரி வந்துட்டு இங்கே வந்து இப்படி லைனாக வந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த நேர் வந்து இப்போ ஒரு நம்ம கேர்ள் பன்னி தான் போட்டுட்ருக்கோம். அப்போ கேர்ள் பன்னிக்கு ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறமா நம்ம ஹேண்டு கூட இப்படியே அட்டாச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள் அது எப்படி அட்டாச் பண்ணலாம், அதாவது பஃப் கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பஃப் கை வந்து இங்கே கீழே வந்து இப்படி ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு. இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பாருங்கள் நான் வந்து ஹேண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். 6 மேஜிக் ரிங்க்குள்ள 6 போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு இன்க்ரீஸு, அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 4th ரவுண்டு 5th ரவுண்டு 18 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்காங்க. 6th ரவுண்டு பார்த்தீங்கன்னா 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், மறுபடியும் 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ். அப்போ இந்த ரோ பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டலாக 10 ஸ்டிச்சஸ் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு 16 ரோஸ் இதை முடிச்ச பிறகு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இங்கே எந்த ரோவையும் சேர்த்து டோட்டலாக 16 ரோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த ரோல் மாதிரி அப்படியே பின்னிட்டு வந்துடணும். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்ன் தரேன் பாருங்கள். அது முடிச்சுட்டு உள்ளே இப்படியே ஸ்பாஞ்ச் வச்சிடணும். ஓகேங்களா? ஸ்பாஞ்ச் வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம இந்த பஃப் கை இருக்கு இல்லைங்களா, இந்த பஃப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் விருப்பப்படுறீங்களோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பாய் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெடி வந்து பிக் பாய் டெடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு வாங்கின த்ரெட்ஸ் எல்லாம் தான் பேலன்ஸ் இது நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேங்க. இப்போ இந்த வயலட் கலரை வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள் வயலட் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள் நான் லாஸ்ட்டு ஸ்டிச்சு இந்த கலரில் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். இங்கே நல்லா பாருங்கள். அப்போது நம்ம அடுத்து கலர் ஜாயின் பண்ணுறதுனா நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து நம்ம என்ன கலர் ஜாயின் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் அதோட த்ரெட்டு தான் நம்மளுக்கு ஹூக்கில் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ன கலர் மாற்ற போகிறோமோ அந்த கலர் மட்டும்தான் நம்ம ஹூக்கில் இருக்கணும். அப்போது நான் இதை இப்படி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போது இந்த 2 ஸ்டிச்சையும் நல்லா நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் இது 2 இப்படி உள்ளே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ அடுத்த ஸ்டிச் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ் அப்படி போடணும். இந்த வயலட் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பேக் லூப்பில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணணும். பேக் லூப் பாருங்கள், இந்த பேக் இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த செயினுக்குள்ளே ஃபஸ்ட்டாக இருக்கிறது இது ஃப்ரண்ட் லூப், பின்னாடி இருக்கிறது பேக் லூப். அப்போது நம்ம அந்த பேக் லூப் எடுத்து அந்த பேக் லூப்புக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரூஷே பாருங்கள். பேக் லூப்பில் இப்படி சிங்கிள் க்ரூஷே போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த பிங்க் த்ரெட் வேண்டாம், அதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த 2 த்ரெட்டையும் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள் இதை நாட் போட்டு அப்படியே இந்த உள்ளுக்குள்ளே எப்படி விட்டுறலாம். சரிங்களா? இப்போ நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா ஒன்றில் சிங்கிள் க்ரூஷே, இன்னொன்றில் ஒரு இன்க்ரீஸ். சரிங்களா? ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். பாருங்கள் பேக் லூப்பில் மட்டும் இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி உள்ளே போய் இப்படி விடுங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததுக்குள்ளே பாருங்கள் இப்படி உள்ளே போய் தெரியுதுங்களா, ஒரே ஒரு லூப்பு. அந்த ஒரே ஒரு லூப்புக்குள்ளே அடுத்தது ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? பாருங்கள் பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்தது பேக் லூப்புக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். அப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம போட்டு வர்றோங்க. டோட்டல் நம்மளுக்கு வந்து 15 ஸ்டிச்சஸ் இருக்கணும். பாருங்கள் ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். ஓகேங்களா? நான் இங்கே வந்து இது சேம் கலர் சேஞ்ச் பண்ணங்காட்டிக்கு நான் இங்கே மார்க் பண்ணி வைக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம இந்த மாதிரி போட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? பாருங்கள் நான் பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் லூப் வந்து இப்படியே இருக்கும். இந்த ஃப்ரண்ட் லூப்பில் வந்து நம்ம பார்டர் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம். அடுத்தது 2 சிங்கிள் க்ரூஷே 2 இன்க்ரீஸ். இப்போ இது வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இது வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு ஒர்க் பண்ணலாம்.
லூப்பெல்லாம் எதுவும் இல்லை, ஸ்டிச்சுக்குள்ளேயே விட்டு ஒர்க் பண்ணுங்கள். எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? ஒரு சிங்கிள் க்ரூஷே பாருங்கள், 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ், 1 2 2 சிங்கிள் க்ரூஷே. இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 2 சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீஸ். இது வந்து அந்த செயினுக்குள்ளே தான் பண்ணணும். இந்த ஒரு லைன் மட்டும்தான், இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் லூப்பில். பாருங்கள், 2 சிங்கிள் க்ரூஷே. இன்க்ரீஸ்னால் ஒரே இதுக்குள்ளே விட்டு 2 டைம்ஸ், ஒரே செயினுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், முதல்ல 2 சிங்கிள் க்ரூஷே போடணும், அப்புறமா ஒரு இன்க்ரீஸ். பாருங்க, 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ரவுண்டெல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது வந்து சிங்கிள் க்ரூஷியல் ஆரம்பிக்கணும், முடிகிறது இன்க்ரீஸில் முடியணும், இல்லாட்டி டிக்ரீஸில் முடியணும். டிக்ரீஸ்னா ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இன்க்ரீஸில் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த லைன் நம்ம போட்டாச்சு. இதுக்கு அடுத்த லைன் இப்போ 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா? இப்போ இது 26 ரவுண்டு. 27 28 29 30 4 ரூபா வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. இது கை வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 2 4 ரவுண்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. சரிங்களா? 20 20 இருக்கணும். 4 ரவுண்ட் போட்டுட்டு அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, அந்த ரவுண்ட் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சுக்கணும். ஏன்னா நான் அடுத்த 2 ரவுண்ட் போட்டு உள்ளே வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரூஷே. இன்னி நம்மளுக்கு 2 ரவுண்டு ஒர்க் பண்ணால் போதும். 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ். ரொம்ப சிம்பிள் தாங்க, எல்லாமே சிங்கிள் க்ரூஷே தான். 2 சிங்கிள் க்ரூஷே, டிக்ரீஸ். டிக்ரீஸ்னால் தெரியுங்களா? டிக்ரீஸ்னால் இதில் ஒரு டைம் பாருங்கள், நான் ஃபுல் செயினில் தான் விடுறேன், விட்டு இந்த 3லேயும் பாருங்கள் 2 சிங்கிள் க்ரூஷே, டிக்ரீஸ் வந்து பாருங்கள் 1 டைம் விட்டு இப்படி எடுத்துக்கிறோம், மறுபடியும் அடுத்ததில் விட்டு இப்படி எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு இப்படி இழுக்கிறோம், டிக்ரீஸ். 2 சிங்கிள் க்ரூஷே, அப்புறமா ஒரு டிக்ரீஸ். 2 சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ். 2 சிங்கிள் க்ரூஷே, அப்புறமா ஒரு டிக்ரீஸ். அவ்வளோதாங்க, டிக்ரீஸ்லேயே முடிஞ்சதுங்களா? அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ். அதோட நம்ம ஹேண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேங்க. பாருங்கள், ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒரு டிக்ரீஸ். 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 இது பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்ததாக நம்ம உள்ள ஸ்பாஞ்ச் வந்து ஃபில் பண்ணணும். பாருங்கள், ஸ்பாஞ்ச் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இந்த மார்க்கர் எடுத்துடலாம். மார்க்கர் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க்கை இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஒர்க்கை இப்படி 2ஆக, எப்பவுமே கையும் காலும் இந்த மாதிரி நம்ம தனியாக பின்னுறோம்னாவே இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்.
இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நான் பின்னிட்டேன். ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி நம்ம பின்னிட்டு வந்துடணும். பின்னிட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அடுத்தது கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட்டு விட்டுட்டு கட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம பாடி பார்ட் கூட ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு கை பாருங்கள். ஓகேங்களா. இப்போ அடுத்தது இப்போ இந்த பார்டர் இது ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, இப்படி நமக்கு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு மறுபடியும் இந்த வயலட் கலர், நம்ம என்ன பார்டருக்கு என்ன கலர் வேணுமோ, நான் வந்து ட்ரெஸ் வந்து பிளெயின் வயலட் கலர் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும்னா கூட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாருங்கள், இதில் நம்ம இந்த பேக் லூப்பில் தான் இந்த கையோட இந்த இது ட்ரெஸ் இது போட்டிருப்போம். அப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் லூப் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே விடுங்க. பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே இப்படி விடுங்க. ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். 3 செயின்ஸ் 1 2 3. நம்மளுக்கு ஈஸியாக, நம்மளுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதில் விடுறோம். விட்டுட்டு ஒரு லூப்பை இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு 3 செயின்ஸ் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. 3 செயின்ஸ். இந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் கை பிடிச்சி இது வர வரைக்கும் ஒரு ஸ்டிச் போடும்போது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. 1 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். மறுபடியும் 1 2 3 செயின்ஸ். அதே போல் பக்கத்து ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அது பெரிய ஹூக்கில் ஒர்க் பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், 1 2 3 3 செயின்ஸ் போடுறேன். பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 1 2 3 பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கு எல்லா இதுவும் முடிச்சதையும் நம்ம ஆரம்பிச்சிடலைங்களா, அதே இடத்துலையே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம த்ரெட்டை கொஞ்சமாக இழுத்துட்டு இங்கேயே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி சென்டரில் இப்போது இதை இழுத்துட்டு இதை வந்து அப்படி நாட் போட்டுடலாம். ஓகேங்களா. இதை கட் பண்ணி விட்டு நம்ம ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டிச் வச்சுருந்தோம், ஒரு த்ரெட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டில் டைட்டாக இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டோம்னா, நாட் போட்டு பாருங்கள் இப்படி மேலே தூக்கி விட்டோம்னா பஃப் இது மாதிரி ஆச்சு. தெரியுதுங்களா. கைக்கு பார்டர். ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சை மட்டும் உள்ளே இழுத்துக்கோங்க. இந்த த்ரெட் வந்து வெளியே தெரியாமல் உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்க,
ஓகேங்களா. இப்போது நம்ம 2 கை ரெடி பண்ணி வச்சாச்சு. 2 கை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கயிறு வச்சாச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரோ பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரூஷே வந்து மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரூஷே போடணும். இது நான் சொல்ல வந்து நீங்கள் ரிட்டன் பேட்டர்னாக வச்சுக்கோங்க. 6 சிங்கிள் க்ரூஷே மேஜிக் ரிங்கில் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணி 12ஆக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ், அது வந்து உங்களுக்கு 6 டைம்ஸ் வரணும். எப்படிங்க, ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 6 டைம் வரணும், 18. அப்புறம் ரோ 4 ரோ 5 பார்த்திங்கன்னா 18 சிங்கிள் க்ரூஷே, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. அதுக்கடுத்தது ரோ 6 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போடணும் இன்டூ 3, அதாவது 4 சிங்கிள் க்ரூஷேவும் ஒரு டிக்ரீஸ் வந்து உங்களுக்கு 3 டைம்ஸ் வரும். அப்போ இது வந்து உங்களுக்கு டோட்டல் 15 ஆகும். அதே ரோ 7 பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரூஷே போடணும், ஒரு டிக்ரீஸ் போடணும், இதுவும் 3 டைம்ஸ் வரும், உங்களுக்கு 12. அதுக்கடுத்தது ரோ 8 பார்த்திங்கன்னா 4 சிங்கிள் க்ரூஷேவும் ஒரு டிக்ரீஸும், இது வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் வரும், 10. அடுத்தது பாருங்கள் ரோ 9 டு ரோ 24, அது வந்து 10 சிங்கிள் க்ரூஷேஸ், அதாவது 9 10 11 12 13 14 10 சிங்கிள் க்ரூஷே ஒவ்வொரு ரோக்கும் வரும். அப்போ உங்களுக்கு அது முடிச்ச பிறகு ஃபில் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் சொன்னது இந்த பார்ட் வரைக்கும் சரிங்களா. பாருங்க 6 வந்து மேஜிக் ரிங்குள்ளே போடுறோம். அதுக்கு அடுத்தது இன்க்ரீஸ் பண்ணி 12 ஆக்கிடுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ்னு போடுறோம். போட்டுட்டு 2 ரோ வந்து ரோ 4 ரோ 5 சேம் இது போடுறோம். அப்புறம் ரோ 6 வந்து 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், ஏன்னா கம்மியாகுது இல்லைங்களா. அதுக்கடுத்து 3 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், 4 சிங்கிள் க்ரூஷே போட்டு ஒரு டிக்ரீஸ், இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம 10 10 அப்படியே சுற்றி ஒவ்வொரு ரோவாக போட்டு வரணுங்க. அது வந்து ரோ வந்து 24 வரைக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த லென்த் வந்து ஹேண்டுக்கு கிடச்சிடுது. ஓகேங்களா, இந்த லென்த் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட இது வந்து பஃப் மாதிரி ஒரு கை வச்சுருக்குங்க. இந்த கவுனோட ஹேண்டு, இந்த ஹேண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே மேலே 1 போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஓகேங்களா, இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள் சேஞ்ச் கலர் 25ங்கில் நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். 25ல் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அதான் இந்த நான் வயலட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேக் லூப்பில் மட்டும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ்னு போட்டு 5 டைம்ஸ் இந்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கிற ஸ்டிச்சில் நம்ம பேக் லூப், உங்களுக்கு பேக் லூப்னா என்னென்னு தெரியும், ஃப்ரண்ட் லூப்பை விட்டுட்டு பேக் லூப்பில் இங்கேருந்து ஸ்டிச் ஆரம்பிக்கும். இந்த பார்ட்டை விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டிச் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டிச் ஆரம்பிக்கும். பேக் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு போடணும். 5 டைம்ஸ் 15 வரைக்கும் 15 சிங்கிள் க்ரூஷேஸ் இருக்கும். ரோ 26 போட்டிங்கன்னா அது வந்துட்டு நம்ம இந்த லைனை முடித்ததையும் நார்மலாக எப்போவுமே நம்ம அந்த செயினில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் 5 டைம், அது வந்து உங்களுக்கு 20 இருக்கும். 27 28 29 30 பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே, டோட்டலாக 20 சிங்கிள் க்ரூஷே வந்துடும். அதுக்கு அடுத்தது 31 பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், அது 5 டைம் 15. 32 ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு டிக்ரீஸ், அது 5 டைம், உங்களுக்கு டோட்டலாக 10 ஸ்டிச்சஸ் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணணும், உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பான்ஸை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி உள்ள ஸ்பான்ஸை ஃபில் பண்ணணும். ஸ்பான்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இந்த 2 பார்ட்டையும் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா, இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு நம்ம பூக்க வச்ச சிங்கிள் க்ரூஷே லைனை போட்டு வந்துடணும். போட்டு வந்துட்டு அடுத்தது இந்த 2 பார்ட்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 2 பார்ட் ஜாயின் கலர் இந்த ஃப்ரண்ட் லூப் ஆஃப் ரவுண்ட் 24. இது வந்து உங்களுக்கு எப்படி புரியுமோ நீங்கள் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இந்த 24th ரவுண்டு வந்துட்டு நம்ம பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போனோம் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் லூப்புங்கிறது வந்து ஒன்று பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் லூப்பில் வந்து 3 செயின்ஸ் போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 3 செயின்ஸ் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அந்த மாதிரி 10 அப்படி போட்டோம்னா இந்த கைக்கு வந்து இப்படி டிசைன் வந்த மாதிரி ஆயிரும். ஓகேங்களா, நான் இது வந்து உங்களுக்கு வீடியோவாகவும் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் ரிட்டன் நோட்ஸு, இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை எழுதி வச்சுக்கோங்க. ஆர்ம்ஸ் சரிங்க. அடுத்தது வந்து பன்னியோட லெக்ஸ் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆர்ம்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். இந்த ஆர்ம்ஸ் வந்து 2 எண்ணம் போட்டு வச்சுக்கோங்க. இதே போல் 2 எண்ணம் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம லெக் பார்க்க போகிறோம்.